நீதியுள்ள குடும்பம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். லூக்கா 1:6. கடவுள் நீதிக்கு காரணர், அவரே நீதிபரர், எப்பொழுதும் நீதியாய் நடப்பவர். யோபு 37:23, சங்கீதம் 11:7. அவருடைய நீதி தலைமுறை தலைமுறையாய் விளங்கும். நீதியை பின்பற்றும் குடும்பம் இறைவனால் ஆசீர்வாதம் பெறும். யூதேயா என்ற நாட்டினை ஏரோது என்பவர் ஆட்சி செய்து வந்த காலகட்டம் அது. அபியா என்ற ஆசாரிய குடும்பத்தில் சகரியா என்ற ஆசாரியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவியின் பெயர் எலிசபெத். இவர்கள் குடும்பம் நீதியுள்ள குடும்பமாக விளங்கியது என்பதை திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. சகரியா எலிசபெத் தம்பதியர் கடவுளின் பார்வையில் நேர்மையாளர்களாக இருந்தனர். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ற விதத்தில் குற்றமற்றவர்களாக நடந்து நீதியுள்ள குடும்பமாக திகழ்ந்தனர். இதனால் வாழ்வின் நீங்காத குறையான குழந்தையில்லா குறை நீங்க பெற்று முதிர்ந்த நிலையிலும் கடவுளால் குழந்தை பேற்றின் பாக்கியம் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். விசுவாசிகளின் தந்தையாகிய ஆபிரகாமும் குழந்தையில்லா நேரத்தில் கடவுள் அவரிடம் தரிசனத்தில் பேசி, வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உனக்கு சந்ததியை தருவேன் என கூறுகின்றார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த நீதி பின்னாளில் பிள்ளை பேற்றை தந்தது. அவருடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார். இன்று நம் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் இல்வாழ்விலும் நீதியை வெளிக்காட்ட வேண்டும். பிறருக்கு நல்ல முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும். கடவுளுக்கு அஞ்சி அவர் பார்வையில் நேர்மையாளர்களாக வாழ்ந்து கடவுள் விதித்த அனைத்து கற்பனைகளையும் நிறைவேற்றி வாழ வேண்டும். கடவுள் இவை அனைத்தையும் நம்மில் எதிர்பார்க்கின்றார். அத்தகைய நல்ல செயல்களை செய்து நீதியுள்ள குடும்பமாக நமது குடும்பம் அமைந்திட தீர்மானம் செய்திடுவோம். ஜெபம். நித்திய கடவுளே, நீதியை எங்கள் வாழ்வின் உயர்ந்த மதிப்பீடா எண்ணவும் அதன்படி நாங்கள் வாழவும் உதவி அருளும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.